ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். புதுசாக இந்த சேனலை பார்த்துட்ருக்கவங்க, புதுசாக அந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த சேனல் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடையும் இன்டெப்த்தையும் என்னுடைய நாலேஜுக்கு கீழே நான் எப்படி திங்க் பண்ணுறேன், என்னுடைய அனாலிசிஸ் என்ன அப்படின்றத நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நான் என்னோடய நாலேஜை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனுடைய தகவல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நீங்களும் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் தான் நான் மார்க்கெட்டை பற்றின லைவ் அப்டேட்டும் ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸு லைவ் அப்டேட் கொடுத்துட்டு வந்ததோடைய ஒரு கம்ப்ளீட்டடு என்ன சொல்கிறது செட்டப்பை தான் ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக நான் அந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சேனலை யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் என்னுடைய நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு பயன்பெற்றுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த சேனல் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சேனலாக இருக்கும் தமிழ் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி மத்தியில். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட்டை யாருமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த நான் இதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீச்சிங்கே ஒரு வித்தியாசமான முறையில் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை நீங்கள் படித்து பாருங்கள். அதனுடைய கமெண்ட் செக்ஷனை படித்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு நான் ரிப்ளைவும் கொடுத்துட்டு வரேன், சப்ஸ்கிரைபருக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் என்னகிட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். இன்னையோட மார்க்கெட்டு என்ன நடந்தது, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நான் மார்னிங் ஆடியோவில் தெளிவாக நான் கொடுத்துட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸும் கொடுத்துட்டேன். காலையில் பார்த்திங்க அப்படின்னா 8:15க்கு நான் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும், என்னென்ன ரீசன் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் திங்க் பண்ணணும், இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் படித்து பாருங்கள். இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். ஏன்னா இந்த லெவல்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி பார்க்குறேங்கிறத ஒரு ஆடியோவாக நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறதையும் தெளிவாக அந்த ஆடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த ஆடியோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எவ்ரிடே ப்ரீ மார்க்கெட்டாக நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 8:39க்கு நான் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜ் இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஆடியோவில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவல்ஸ் நமக்கு வேலிடாக இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு எந்த லெவலும் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் லெவலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இன்றைக்கி தொடர்ந்து ஹாலிடே வர்றதுனால இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டோடைய அமெரிக்கன் மார்க்கெட்டோடைய தாக்கம் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிக்கு நான் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டிலை வச்சே 50,500 இம்பார்ட்டன்ட் லெவல்னு கொடுக்குறேன். 50,800 நமக்கு ஆல்ரெடி லெவல்ஸ் முன்னாடியே இருக்கும். என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லெவல் எங்கேருந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோன்னு. பட் ஆனால் இன்றைக்கி நான் புதுசாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா 50,500 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக நான் கொடுக்குறேன். இதனுடைய லெவல் இந்த 50,500 இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம சார்ட்டில் அனலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த சார்ட் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், அடுத்து பேங்க் நிஃப்டியில் 22,850 இம்பார்ட்டன்ட் லெவல். ஆல்ரெடி நமக்கு இந்த லெவல் ஒரு வெர்ஜினாகவே இருந்தது. ஆல்ரெடி அப்சைடில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலேயே போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டு ஒரு பெரிய கேப் டவுன் நடந்தது. அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி இந்த 22,850 லெவலை மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதனுடைய அனாலிசிஸை நம்ம டைரெக்டாக நான் சார்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி சில மெசேஜை மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இப்போது இந்த மெசேஜ் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நான் அந்த இஎஸ்ஐபிஎஃபோட வித்ட்ராவல் யூபிஐ மூலியமாகவும்
ஏடிஎம் மூலியமாகவும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். நான் இந்த மெசேஜ் கொடுத்த அன்னைக்கு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி மெசேஜெல்லாம் ஏன் இந்த சேனலில் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மெசேஜுக்கு பின்னாடி அடுத்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக அந்த ஆடியோலையும் கொடுத்துருந்தேன். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்காதவங்க அந்த மெசேஜரோட ரிமைண்டர் நான் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி ஆடியோலையே நான் என்ன கிளியராக சொல்லியிருப்பேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள், ஏடிஎம்முடைய சார்ஜஸை வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா? அது என்ன காரணத்தினால ஏடிஎம்முடைய சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். செக்யூரிட்டினால, மெயின்டெனன்ஸ்னால, கேஷ் ஹேண்ட்லிங்னால வந்து ஆர்பிஐ வந்து ஏடிஎம் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனுடைய தகவல் நான் ஆல்ரெடி சொல்லுவேன், முதல் பக்கத்துக்கும் 3வது பக்கத்துக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு வாரத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துலையோ ஒரு விஷயம் மார்க்கெட்டு கார்ப்பரேட்லேருந்து கசியும். அப்போ அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான ஒரு முழு விளக்கமே கிடச்சிரும். இங்கே பாருங்கள், அதனுடைய ரிமைண்டர் தான் நான் 10:54 கொடுத்துருக்குறேன். தெரியுதுங்களா? இந்த 10:54 ரிமைண்டரை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அது என்ன டேட்டில் போகுதுன்னா ஏப்ரல் 2 அன்னைக்கு. உங்களுக்கு தெரியுதா? இங்கே டேட் இங்கே இருக்குது. ஏப்ரல் 2 அன்னைக்கு காலையில் 6:09க்கு நான் அந்த மெசேஜை கொடுக்குறேன். பாருங்கள், குட் நியூஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், இபிஎஃப்ஓ டு அலோவ் இன்ஸ்டன்ட் பிஎஃப் விட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் இன்றைக்கி நடந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் சைட்லேருந்து நியூஸ் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும், இல்லைனா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த இடத்துல உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட் சம்மந்தமான அனாலிசிஸ்க்கெலாம் நான் அடுத்து வரேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எந்த டேட்டாஸும் கொடுக்கல. இப்போ இந்த சார்ட் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. எல்லா லெவல்ஸும் உங்கள் கையில் ஆல்ரெடி இருந்திருக்கும். இன்றைக்கியோட கொஸ்டினும் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏன் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின்னு. நிறைய பேர் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிமெயிலையும் பண்ணியிருந்தீங்க, யூடியூப் வீடியோ கீழேயும் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தப்பாக சொல்லியிருந்தாலுமே நான் இந்த இடத்துல வந்து உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு முயற்சிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும். பட் தப்போ ரைட்டோ நீங்கள் அதை முயற்சி பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு தாட்டில் நினச்சிருப்பீங்க, நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அப்படி தான் ஒரு நண்பர் வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும் அப்படிங்கிறத, அதாவது சைட்வேஸில் போகிறத தான் டைவர்ஜென்ஸில் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் நினச்சிட்டு இருக்காரு. பட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கான விளக்கம் எல்லாம் நான் சார்ட்டை வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம இருக்கிற சார்ட் வந்து நிஃப்டியோட சார்ட்டு. ஃபஸ்ட்டு கேள்வி, என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏன் நிஃப்டி இங்கேருந்து ஃபால் ஆச்சு? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம டேரெக்டாக நான் இப்போ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அனாலிசிஸாக நான் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த 23,000 லெவல் ஃபார்ம்டுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த லெவலை ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த 23,000 லெவல் வந்து நமக்கு ப்ரீவியஸாகவே இருக்கிற ஒரு வெர்ஜின் லெவல். ஸோ இந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த 22,850 ஆல்ரெடி கொடுத்த லெவல் தான். ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு கால்குலேஷனை வச்சு எடுத்துகிட்டு வரல. இந்த லெவல்ஸ் எல்லாமே என்னைக்கு டேட்டிலேருந்து நமக்கு வருதுன்னா, இங்கே பாருங்கள், சாரி, என்னைக்கு டேட்டிலேருந்து வருது பாருங்கள். இந்த 22,850 இங்கே இருக்கிற லெவல் தான் அப்படியே நான் இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரேன். இந்த 23,000 இங்கே வந்த லெவல். இங்கே நான் சொல்லியிருந்தேன் 23,000 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். மார்க்கெட் வந்து இந்த டேட்டில் ட்ரேடட் அட்டு ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன தான் வீக்காக இருந்தாலும் இங்கே வந்து புட்டு செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது என்னுடைய பார்வையில், நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து 23,000 வரலாம் அப்படிங்கிறத மார்க்கெட்டு இங்கே இருக்க டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இங்கே எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் மூவ் ஆகி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்ரிடே கேப் அப் தான். ஸோ இந்த ஒரு டே மட்டும்தான் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பியூர் எக்ஸ்பைரி பிளே இந்த பிளே. அதனால் மார்க்கெட்டை ஃபுல்லாக ரெண்டு சைடுமே ப்ரீமியத்தை
அரைக்கணும், ப்ரீமியத்தை கரைக்கணும், எரோட் பண்ணுறதுக்காக இது வந்து பியூர் எக்ஸ்பைரி ப்ளே. இது ஒரு சில நாள் இருக்கும், ஏதாவது ஒரு மாதத்தில் வந்து சிக்கிறோம். அதனால் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் இதில் இந்த சார்ட்டில் இந்த டேட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், மறந்துடக்கூடாது. இப்போ இந்த பாக்ஸை நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் எப்போ மார்க்கெட் இங்கே வருதோ அது வரைக்கும் நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். ஒன்ஸ் மார்க்கெட்டு எப்போ இன்கேஸ் எவ்வளோ நாள் கழித்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாலும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக ஃபார்ம் பண்ணிடும். இங்கே வந்ததுக்கப்புறம், இந்த லெவல்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறது, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப சூதானமாக இருக்கணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல சைடுவேஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வொலாட்டிலிட்டி க்ரியேட் பண்ணும். அதாவது எப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தோடனே இந்த ரேஞ்சை உடைக்கிறதுக்காக, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலேயும் கீழே போகிற மாதிரி காகட்டும். பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக எரோடாக ஆரம்பிச்சிடும், ரெண்டு சைடுமே. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான பாயிண்ட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் இந்த பாக்ஸனுடைய பாயிண்ட்டை வந்து எங்கேருந்து எங்கே நோட் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டோடைய லோ ஹை, அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இதை வந்து நான் ஷார்ட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கொஷினும் நான் கேட்டிருந்தேன், இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, இதுதான் கேள்வி. உங்கள்கிட்ட நான் கேட்ட கேள்வி இதுதான் கேள்வி. இப்போது நான் உங்களுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டில் நான் இந்த சொல்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மார்க்கெட் எப்பெல்லாம் அப்சைடில் போகுதோ அப்போல்லாம் நமக்கு அப்சைடில் ஏதாவது லெவல் இருக்குது அப்படின்னா அந்த லெவலை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் பர்சன்டேஜை கன்சிடர் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்போல்லாம் மேலே போகுதோ அப்போது நமக்கு அப்சைடு எந்த லெவல்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பர்சன்டேஜ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் அதே மாதிரி மார்க்கெட் எப்போல்லாம் ரிவர்ஸ் ஆகுதோ அப்போது டவுன் சைடில் எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலை வச்சு நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷம். அதுதான் கரெக்டான ஆன்சரு. இங்கே பாருங்கள், கரெக்டாக 23,000லேருந்து வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்களேன், இன்னையோட லோ, இன்றைக்கி கேண்டிலோடைய லோ இதுதான். இன்றைக்கி கேண்டிலோடைய லோ இங்கே கரெக்டாக 23,000. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆப்ரேட்டர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங் பர்சன்டேஜ் வந்து 75%. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 75%ல் மார்க்கெட் வந்து கிளிக் ஆனதும் அங்கேருந்து ஒரு செல் ஆஃப், சிம்பிள். ஸோ மார்க்கெட் ஏன் இங்கே திரும்பிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங். அந்த ப்ராஃபிட் புக்கிங் என்ன அப்படின்னா 75%. அந்த 75% எங்கேருந்து எந்த ரேஞ்சை எடுத்தது அப்படின்னா 23 ரேஞ்சையும் இன்றைக்கி கேண்டிலோடைய லோவையும். இதுதான் ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப போட்டு மார்க்கெட்டை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. கண்ட டூலு கண்ட இண்டிகேட்டரையும் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் சிம்பிளாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான விளக்கம் தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து ஃபால் ஆனதுக்கான மெயின் ரீசன் 75%ல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் லெவல்ஸ், நான் இன்றைக்கி கொடுத்த லெவல் கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்சைடில் போகும்போது மேலே இருக்க லெவலை நீங்கள் எடுத்துக்குவீங்க. அட் த சேம் டைம் அதே மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வேணும்ல, ஒரு திங்கிங் வேணும்ல. அப்போது டவுன் சைடில் நமக்கு இருக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை எப்படி நான் பார்க்குறேன் அப்படி நிறைய பேர் இந்த விஷயம் நான் ரொம்ப முக்கியமானதாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னென்னா, புதுசாக சேனலுக்குள்ளே வந்தவங்க இங்கே இந்த சேனலுடைய வர்த்து தெரியாமல், இந்த சேனலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்றதே தெரியாமல் ஜிமெயிலையும் சரி யூடியூப் வீடியோவுக்கு கீழேயும் சரி கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும் அப்படின்றீங்க. நான் வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன். லெவல்ஸும் கொடுத்துட்டேன், 75%ல் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடத்திட்டேன். நான் எப்படி ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுறேங்கிறது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் புதுசாக இன்றைக்கி டேயில் உள்ளே வரீங்க. இன்றைக்கி டேயில் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி பேக்கப்பில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறதே தெரியாமல் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவே இன்றைக்கி டே வீடியோவே பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை நான் எல்லா விதத்துலேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்துல இப்போது
ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, எந்த ஒரு லெவலுமே உங்கள்கிட்ட இல்லை. இப்போ பாருங்கள், நான் இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மார்க்கெட்டு இப்படி இருக்குது ப்ளைனாக. இப்போ இந்த லெவலையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே திரும்பும், எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே சொல்ல முடியாது, பிளைண்டாக. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு லெவல்ஸு கொடுத்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். இப்போ ஸோ லெவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதனால் இந்த சேனலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்றது தெரியாமல் தயவு செஞ்சு யாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி கமெண்ட் பண்ண வேண்டாம். இதனுடைய பேக்கப்பை போய் ரீட் பண்ணுங்கள், சார்ட்டெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். நான் வந்து என்ன சொல்கிறதுனா, ஏன் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது இந்த ஒரு லாஸ்ட் 15 டேஸுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் பாருங்கள், இந்த சேனலில் கொடுத்த டேட்டாவையும் பாருங்கள். நான் எக்ஸாக்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த டைரெக்ஷன்லேருந்து திரும்பிடும், இங்கனக்குள்ளேருந்து திரும்பிடும், இந்த இடத்துலேருந்து ஒரு லைனை போட்டு இந்த இடத்துலேருந்து திரும்பிடும், இங்கே சப்போர்ட் எடுக்கும். எப்போது மார்க்கெட் இங்கேருந்து வரும்போதே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இங்கே போகும்போதே இங்கே டார்கெட் ஹிட் பண்ணணும். நான் கொடுத்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. இப்போ நான் ஏன் கொடுக்குறது இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்து ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிட்டேன். ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிட்டதுனால அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் நான் இன்டெப்த்தாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே வரணும்னா என்ன, ஒன்றுமே கிடையாது. இந்த சேனலில் நான் கொடுக்குற அப்டேட்டை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். நான் கேட்குற கொஷினு இந்த மாதிரி இதெல்லாம் என் கூட இன்ட்ராக்ஷனில் இருக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து இதில் பே பண்ணி தான் என்னுடைய ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணுங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. என்னுடைய நாலேஜை நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வார்த்தை வந்து எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அதனால் நான் தயவு செஞ்சு இந்த வார்த்தையை நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து எனக்கு சொல்கிறது, நான் இதை வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜ்னு தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. சில பேருக்கு யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ கொடுக்குறோம், போஸ்ட் பண்ணுறோம், சரி சில பேர் தவறுதலாக நினச்சிடக்கூடாது மற்ற ஏன்னா இங்கே 100க்கு 99.9% மணி மைண்டடில் தான் எல்லா சேனலும் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்கு மத்தியில் நான் வந்து விதிவிலக்காக ஒரு சேனல் மட்டும் நான் ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா யாருக்கும் அந்த நம்பிக்கை வராது தான். அது நான் உங்களை ஹியூமன் பீயிங்காக உங்களை நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் இந்த சேனலில் பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியை போய் பாருங்கள், நான் எந்த மாதிரி ஒரு டீச்சிங்கை கொடுத்துட்ருக்கேங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான், இதுக்கு மேலே நான் வந்து இதில் இந்த விஷயத்துக்காக டைம் பண்ண விரும்பலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸாக்டாக ப்ராஃபிட் புக்கிங் எங்கே நடந்திருக்கு, எப்படி நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். டேவோட லோ 23,000, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மார்க்கெட்டிங்கை போகும்போதே இங்கேருந்து போகும்போதே இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு இனிஷியல் ஸ்டேஜிலாவே 50% நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நோட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக போய் இந்த 50% உடச்சி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு மேலே போகாமல் இந்த 50% ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதோ அப்போவே நீங்கள் இதெல்லாம் வந்து 75% ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுதுங்கிறதுக்கு உண்டான முன்கூட்டியாக ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரி ஒரு 50% ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் இந்த 75% ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டைரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமான விஷயம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 22,850 இம்பார்ட்டன்ட் லெவல். மார்க்கெட் எங்கே எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். ஃபைனல் கேண்டில் 330 கேண்டில் எங்கே க்ளோஸ் வச்சு எங்கே டச் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான லெவல். இந்த லெவல் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இன்னொரு ஸ்டாண்டர்ட். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும் உங்களுக்கு தெரியல, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே பாருங்கள், அதே டூல் தான் இந்த 26,000 தெரியுதுங்களா? இந்த 26,000 இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங்கோட ஹை நான் எடுக்கிறேன், பார்ப்பேன். இந்த ஸ்விங்கோட ஹை, அதாவது இந்த 75% முன்னாடி இருந்தது இல்லை, இந்த 75% முன்னாடி ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அப்போ இந்த ஸ்விங் ஹையை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து அழகாக 50% வந்து சப்போர்ட் எடுக்குது. அவ்வளோதான். சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் என்ன, இந்த 50%. இன்கேஸ் இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இப்போ 50% மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் குழு. எப்படி மேலே போய் இந்த 75% ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு இது ஒரு நமக்கு அடிஷ்னல் குழுவோ, அதே பேஸ் தான்
இந்த இடத்துல இந்த 75%, அதாவது இந்த 22,600 இம்பார்ட்டன்ட் லெவலுடைய 70% ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அடிஷ்னல் க்ளூ இங்கே கிடச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகி இந்த 75%க்கு வருதோ அப்போ அகைன் ஒரு அப்சைடில் ஒரு மூமெண்ட் இருக்கும். இதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும். இந்த மாதிரி அனாலிசிஸை நீங்கள் திங்க் பண்ணணும். உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொன்னதுக்கான மெயின் ரீசன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். அப்சைடில் போகும்போது அப்சைடில் என்ன லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும். அங்கே 70% நடக்கும். அதே அட் தி சேம் டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சப்ளை எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது டவுன் சைடில் நமக்கு என்ன லெவல்ஸ் இருக்கோ அந்த லெவல்ஸ்க்கு பாயிண்ட் பண்ணி நம்ம ரீசெண்ட் ஹை, அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு வச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். இதில் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கலும் இல்லை. எக்ஸாக்டாக இந்த லெவல் முக்கியமாக ப்ளே பண்ணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 50%, இந்த 75% தான். எந்த இடத்துலையும் நான் 25% நான் கொண்டு வர மாட்டேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எல்லாமே ஆப்ரேட்டருடைய ப்ராஃபிட் புக்கிங்கோடைய ஏரியாவனா தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எளிமையாக கிளியராக நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இதை ஈஸியாக புரிஞ்சு இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் என்னதாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். இப்போது உங்களுக்கு லெவல் கிடச்சிச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போது 22,850, 22,800. ஏன்னா நமக்கு அடிஷ்னல் லெவல் என்ன தான் நமக்கு அப்சைடில் மேலே லெவல் இருந்தாலும் அதுக்கு இனிஷியலாகவே நமக்கு வந்து 22,850 லெவல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த லெவலை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 22,850 லெவலுக்கு அந்த லோ எடுத்தேன்னா அதே டைமில் எனக்கு இங்கேயும் ஒரு 50% கிடைக்கிது, இங்கே 70. எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியணும். வேறு இதுக்கான ரீசன் வேறு எதுவுமே கிடையாது. 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த இடத்துல ஓபிசி நடந்தது, இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாம் ஓகே. அந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஓகே. அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயினான ரீசன் என்ன? 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, அவ்வளோதான். இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டாராக இருந்தாலும் சரி, வேறு எந்த கேண்டிலாக இருந்தாலும் மார்க்கெட் கீழே தான் வரும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக எளிமையாக இருக்குது, அவ்வளோதானே தவிர இப்போது இந்த ஷூட்டிங் ஸ்டாரை ஃபைன் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுப்பாங்க. அது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் நம்ம எங்கே எடுக்கிறோம்? நெத்தி போட்டில் எடுக்கிறோம். அந்த 75% எக்ஸாக்டான லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ ஷூட்டிங் ஸ்டார் பெருசா, நம்மளுடைய லெவல்ஸ் பெருசா? அங்கே பாருங்கள், நம்ம நெத்தி போட்டில் அடித்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறோம். இந்த லோவில் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே மேலே போகும்போது இந்த இடத்துக்கு தொடும்போதே நம்ம வந்து செல் ஆஃப் என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்? எதனுடைய கன்ஃபர்மேஷன்? இங்கே ஆல்ரெடி 50%ல் ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மற்ற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் அனாலிசிஸ் இந்த தான் நான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கான அந்த அப்சர்வேஷன் வந்து கிடைக்கும். டெய்லியும் நான் அரைச்சமாகவே கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி சலிப்பை ஏற்படுத்திடும். உங்களால் வந்து அந்த கற்றுக்கிற அந்த ஒரு விதம் வந்து அங்கே தடைபட்டுருங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்சைடில் போகும்போது இந்த லெவல் எடுத்துக்கிறோம், டவுன் சைடில் வரும்போது இந்த லெவல் எடுத்துக்கிறோம். சிம்பிள். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நிஃப்டியோட ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதே சேம் டைமில் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு வருவோம். இப்போ இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 50,800 லெவல் இருக்குல்ல, இந்த 50,800 லெவலு, இந்த 50,500 இந்த லெவல் மட்டும்தான் இன்றைக்கி நான் கொடுத்தது. டுடே இம்பார்ட்டன்ட் லெவல் கொடுத்தது. இங்கே பாருங்கள், டெலகிராமில் மார்னிங் இந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் டைம்லேயே வந்து நான் இம்பார்ட்டன்ட் லெவலும் கொடுத்துருப்பேன். இது இன்றைக்கி கொடுத்த லெவல் தான். இந்த 50,800 லெவல் எங்கேருந்து வந்தது? சிம்பிள், ஒன்றும் இல்லை. சேனல் அப்படியே நான் அதை வந்து ஷார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்களேன். அந்த 50,800 லெவல் அதே தான். நிஃப்டிக்கு எப்படி அங்கே ஒரு கேப் கிடச்சி மார்க்கெட் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சோ, அதே தான் அந்த 50,800 கேப் தியரி தான் மார்க்கெட்டை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட எளிமையாக நான் வந்து டைம் எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது.
சிம்பிள். இந்த கேப் ஃபார்ம்டு நான் கொடுத்ததுக்கான ரீசன் இதுதான். இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த லெவலை தான் நான் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரேன். இந்த லெவலை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 50,800 லெவலை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து ஸ்ட்ராங்காக லிக்விடிட்டி இருந்தது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ஸ்ட்ராங்காக லிக்விடிட்டி இருந்தது. அந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. இன்றைக்கி இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நாள் ஹாலிடே வருது. சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஸோ அடுத்து செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட். 3 நாள் ஹாலிடே வருது. அப்போது இந்த மாதிரி டைமில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எதுவும் பெருசாக ஒர்க் பண்ணாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் பெருசாக ஒர்க் பண்ணாது. அது வந்து ஒர்க் ஆனாலும் 100% ஆன ரிசல்ட்டு நம்ம கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. என்னுடைய நாலேஜில், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டிலுடைய ஹை லோ எந்த சைடு பிரேக் ஆகுதோ இந்த மாதிரி டைமில், இந்த மாதிரி கண்டினியூ ஹாலிடேயில், இந்த மாதிரி மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கிற டைமில் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ ஹை எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு ஒரு மேஜரான டைரெக்ஷன் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே போய் 50,800 லெவலில் தொட்டுருச்சு. அடுத்த 5 மினிட், ரெண்டாவது 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது நீயோட டைரெக்ஷன் அப்சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஸ்பெக்குலேஷன். ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் சொல்கிறது. நீங்கள் திங்க் பண்ணுறது இப்படி தான் பார்க்கணும். நானும் இப்படி தான் பார்ப்பேன். இப்போ நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தெரியணும், மார்க்கெட் ரிவர்ஸ் தெரியணும், எல்லாமே தெரியணும். மார்க்கெட் வந்து எப்போவுமே சேம் டைரெக்ஷனில் போகாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு வெலாட்டிலிட்டி ஃபார்ம் பண்ணும். அந்த வெலாட்டிலிட்டி ஃபார்ம் பண்ணால் தான் ஆப்ஷன் செல்லர்ஸையும் காலி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சிங்கிள் டைரெக்ஷனில் போனாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ் காலி ஆவானுங்க. அது வேறு விஷயம். இந்த வெலாட்டிலிட்டி க்ரியேட் பண்ணால் தான் அங்கே ஒரு பேனிக்கு க்ரியேட் பண்ண முடியும். வீக்கான பீப்புள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ சிம்பிள். இப்போ பாருங்கள், இதில் ப்ராஃபிட் புக்கிங் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். சிம்பிள். இங்கே பாருங்கள், இதே லெவல் எப்படி இப்போ மார்க்கெட்டு, இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி 50,800 போய் தொட்டுருச்சு. மார்க்கெட்டில் இப்போ வந்து நமக்கு அப்சைடுங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். சிம்பிள். இப்போ நமக்கு என்னென்னா ஒரு ஹையர் ஹை கிடைக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ ஹையர் ஹை கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இதே டைமில் தான் நான் மார்க்கெட்டில் நான் வெறும் என்ன சொல்கிறது, வாயில் வடை சுடலை, மார்க்கெட்டுடைய என்னுடைய நாலேஜை நான் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், சிம்பிள். இப்போது டெலகிராமில் இந்த டைமில் டெலகிராமில் மார்க்கெட் என்டர்ட் இன் செல்லிங் மோட் நான் கொடுத்துருப்பேன். அதோடைய டைமிங் நோட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க, பேங்க் நிஃப்டி என்டர்ட் இன் செல்லிங் மோட், வெயிட் அண்ட் வாட்ச். எத்தனை மணிக்கு கொடுக்குறேன்? 10:21க்கு கொடுக்குறேன். சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? 10:20க்கு இந்த சார்ட்டில் பாருங்கள் எந்த கேண்டில்னு. இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் 10:15க்கு ஓப்பன் ஆகி 10:20க்கு முடியும். நான் 10:21க்கு கொடுக்குறேன். செல்லிங் மோடு. பட் ஆனால் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி பார்ப்பேன்? இமீடியட்டாக பார்த்து இந்த இடத்துல எப்படி நமக்கு என்ட்ரி டேக் கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, அதே டூலில் தான். சிம்பிள். நமக்கு இப்போ மார்க்கெட் டவுன் சைடில் திரும்பி இருக்குது. எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், அதே இந்த ஸ்விங் ஹையர் ஹையில் வச்சுருக்கிறேன். எக்ஸாக்டாக 50% மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்கள், லோ அந்த 50% தொடலை. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போகிறது மேனிப்புலேஷன் பண்ணி போயிட்டு ஸ்டாப்பில் ரன் பண்ணிட்டு இம்மீடியட்டாக விழுந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டோஜி கிடைக்குதுல்ல, இந்த டோஜி தான் இங்கே டவுன் சைடில் இருக்க லிக்விடிட்டி எல்லாமே காலியாகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. மார்க்கெட் இங்கேருந்து அடித்து கொண்டு போகிறானுங்க. இந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டியோட இன்ஜெக்ஷனோடைய பிரதிபலன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வச்ச ஹையை உடைக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி தேவைப்படுது. ஆல்ரெடி ஒரு ஹை வச்சுருக்கு, அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. திரும்ப இருக்கிற லிக்விடிட்டியை வச்சு போனால் மார்க்கெட்னால் போய் இந்த ஹையை உடைக்க முடியாது. அந்த ஹை இருக்கிற இடத்துக்கு கூட போக முடியாது. அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆயிரும். அப்போது அந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இங்கேருந்து மார்க்கெட் விழுந்தது, இங்கே ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனால் தான், அப்சைடில் இன்ஜெக்ட் ஆனால் தான் மார்க்கெட்டில் ஸ்டெமினா பூஸ்ட் ஆகும். ஸ்டெமினா உள்ளே வரும், ஈஸியாக போய் இந்த ஹையை உடைக்கிறதுக்கு தேவைப்படும். அப்போ இந்த ஹையை உடைக்கிறதுக்கு லிக்விடிட்டி இங்கே தேவை. அப்போ இந்த லிக்விடிட்டி எங்கே கிடைக்கும்? ஒரு உள்ளே வரும்,
அதுதான் இந்த 50%. எதை வச்சு ஃபைன் பண்ணுறோம்? இந்த 50,500. எந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும், இந்த 50,500 இம்பார்ட்டன்ட் லெவலுக்கும் அந்த ஸ்விங் ஹைக்கும். சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி இதில் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணவே கூடாது. வேறு எந்த ஒரு என்ன சொல்கிறது டூலையும் கொண்டு வந்து மேத்தமெட்டிக்கலையும் கொண்டு வந்து உள்ளே புகுத்திக்கிட்டு கண்ட மேனிக்கு போட்டு மார்க்கெட்டை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நான் இப்போ லெவல்ஸ் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த லெவல்ஸ் உங்கள் கையில் இருக்குது, அவ்வளோதான். இந்த லெவலை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உடனே இப்போ ஒரு லெவல் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல திரும்ப போகுது, நீங்கள் எனக்கு உடனே மெயில் கொடுங்க, ஜிமெயில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யூடியூப் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நான் வந்து 75% இல்லைனா 50%ல் ஒரு லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான லெவலாக பார்க்குறேன், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு லெவலாக பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு, நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். சிம்பிள், அவ்வளோதான். நானாக வழிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து இந்த சேனலில் கொடுக்க முடியாது. கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, லேர்ன் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கவங்க, ஆசைப்படுறவங்க, நீங்கள் உங்களுடைய இன்வால்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே 100% வந்து உங்களுக்கான நாலேஜ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வெறும் வேடிக்கையாக ஒரு 3 மணி நேரம் ஒரு ½ அன் ஹவர் ஏதோ படம் பார்க்குற மாதிரி இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போயிடும். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் நான் அந்த இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இந்த ஸ்விங்கில் ஹை போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் திரும்பலாம்? இப்போ மார்க்கெட் திரும்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த லோவை உடைக்கும் போது இங்கே வந்து ஒரு செல்லிங் சைடு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இது எது வரைக்கும் ஃபால் ஆகலாம்? சிம்பிள், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு டவுன் சைடில் லெவல் இருக்குது, இந்த லெவலும் இருக்குது. நீங்கள் எந்த லெவலை வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அதே 52ல் எடுத்துக்கிறேன், 50,500. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட்டு திரும்ப இந்த லெவலுக்கு தான் வரும். சிம்பிள், அவ்வளோதான். இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மேலே போகும். இதுதான், வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அப்படியும் உங்களுக்கு என்ன சொல்கிறது இதாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி பழகலாம். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நீங்கள் இந்த கேண்டிலுடைய லோவுக்கு தூக்கிட்டு போங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, தெரிஞ்சிருச்சா மார்க்கெட் எங்கே வந்துருச்சுன்னு? இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பித்து நாட்கள் கடக்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வெறும் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். மார்க்கெட் இங்கே வந்தால் இங்கே தான் வரும், இங்கேக்குள்ள தான் திரும்ப இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கிட்டு போங்க. மற்றபடி யூடியூப்பில் என்ன சொல்கிறது, அவன் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ போடுவான், அதெல்லாம் நீங்கள் எதுவும் காதில் வாங்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் இதை வந்து பரிசோதிங்க. நீங்கள் அங்கே உங்களுடைய நாலேஜை நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்புட் கொடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு இன்புட் கிடைக்கும் போது அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிருங்க. அதுக்காக நான் கொடுக்குற விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, தேவையும் இல்லை. இந்த இடத்துல தேவையும் படாது. இங்கே ஒவ்வொருத்தரும் யாருடைய துணை இல்லாமல் இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக ஒருத்தர் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறது பிஸ்னஸ். ஸோ இதை வந்து அவங்க யாருடைய என்ன தேவையும் இல்லாமல், யாருடைய அடிப்படை உதவியும் இல்லாமல் அவங்கவுங்க பண்ணணும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி முக்கியமான ஒரு பர்சன், அதாவது என்னைக்கு நானே பெருமை சொல்லிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு முக்கியமான பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை உங்களுடைய நாலேஜை வச்சு டெவலப் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மிஸ்டர் பங்குச்சந்தை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற என்னுடைய ஜிமெயில், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புதுசாக உள்ள வந்தவங்களுக்கு என்னுடைய ஜிமெயில் ஐடி கொடுங்க நீங்கள். இந்த இடத்துல நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, நான் இந்த இடத்துல இப்போ டைப் பண்ணி நான் அந்த இதில் கொடுக்குறேன். சாரி, இங்கேயே இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பங்குச்சந்தை@gmail.com. இந்த மெயிலுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள். யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏன் அவர் கமெண்ட் பண்ண சொல்கிறாரு, அப்போ தான் அது வந்து வீடியோ பூஸ்ட் ஆகும். என்னங்க நீங்கள் இவ்வளோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னுடைய நாலேஜை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் என் கூட சந்தேகங்கள், நான் ஏன் அதில் நான் ஒவ்வொரு டைமும் நான் மெயில் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் மெயிலில் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அந்த கொஸ்டினை எனக்கு கேட்டிங்கன்னா அந்த பதில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் ஒரு பதிலாக இருக்கும், ரீட் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இதே கேள்வி இன்னொருத்தருக்கும் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்னால தான் நான் யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் மற்ற யார்கிட்ட அப்படி யோசிச்சாலும் என்கிட்ட அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து இதில் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
நிறைய பேர் வந்து இந்த வீடியோவே பார்க்காம என்னடா இவர் ஏதோ ஒன்று போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க. ஏதோ உள்ளே வந்திருக்கு ஏதோ போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோவுக்கான ஒரு அடிப்படையாக தான் இந்த இதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தான் டெலகிராமில் அந்த ஜிமெயில் நான் கொடுத்ததனுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியும். மற்றபடி இந்த வீடியோ பார்க்காம டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே தெரியாது எதுக்காக நான் இந்த ஜிமெயிலை கொடுத்துருக்கேங்கிறதே தெரியாது. அதனால் இந்த ஜிமெயிலை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி போதுமான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை திங்க் பண்ண வச்சுருக்கேன், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத திங்க் பண்ண வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்னுடைய நாலேஜை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே யூடியூப் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அடுத்த 3 நாள் வந்து நமக்கு மார்க்கெட்டில் லீவ் இருக்குது. ஸோ இந்த ஹாலிடேவை ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் அடுத்து வரும் நாட்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் என்ட்ராகிறதுக்கு நமக்கு இந்த லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட விடைபெறேன். ஸோ மிஸ்டர் பங்குச்சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு உபயோகமானதுன்னு எப்போ தெரியுதோ அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன் சர்க்கிளில் யார் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சேனலுடைய மையப்பகுதி மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற டெலகிராம் சேனல். ஸோ அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்டு அதில் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட விடைபெறேன். பாய்.